Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அசத்தலான மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மட்டன் பிரியாணில என்ன ஸ்பெஷல் தெரியுமாங்க? பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணலங்க. சோ நம்ம ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல தான் இன்னைக்கு இருக்க போகுது பிரியாணி. சோ வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு 1 kg மட்டன் பிரியாணி தாங்க ரெடி பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் 200 ml தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன்ல இருக்கிற கொழுப்புல இருந்து எண்ணெய் கொஞ்சம் இறங்கும். ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வந்து 2 இன்ச்சு சைஸ்ல பட்டை சேர்த்துருப்பேன். லவங்கம் ஏலக்காய் 6 சேர்த்துருக்கேங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஆனியன் 1/2 kg அளவுக்கு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துருக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்சு வந்து பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகி ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா அரோமா வந்த உடனே நீங்கள் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பார்த்தீங்கன்னா அதே மெஷர்மெண்ட்டில் தாங்க எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே 100 கிராம் அளவுக்கு. ஸோ இது நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கீழே வந்து அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ இதுவுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி இதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வருங்க. ஸோ 1 மினிட் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் டேரெக்டாக மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்படி சேர்த்தோம்னா கலர் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. எண்ணெயில் சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே தேவைப்படாதுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு நடுவில் சேர்த்துருக்கேங்க. ஸோ இதோட மட்டனும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மட்டன் பார்த்தீங்கன்னா நான் 1 kg எடுத்திருக்கேங்க. 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ பாதி உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். ஸோ மட்டனில் வந்து நல்ல உப்பு இறங்கணுன்றதுக்காக. ஸோ இதோட மீதி எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. இன்றைக்கி புளிச்ச தயிர் எடுத்திருக்கேங்க. ஸோ 250 ml அளவுக்கு. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச தயிர் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெமன் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காதுங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுருலாங்க. ஸோ நல்லா வந்து பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நல்லா தக்காளி மேஷ் ஆனதுமே நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 800 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் இதில் தாங்க வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவில் ஒரு கொதி வந்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மட்டன் குக் பண்ண விட்டுட்டேங்க. ஸோ அது நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடில் நான் ரைத்தா ரெடி பண்ணிக்கிறேன். ரைத்தா தாங்க பெஸ்ட் காம்பினேஷன் பிரியாணிக்கு. ஸோ அதனால் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரிசி வடிக்க தண்ணி வச்சுருந்தேங்க. அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. எனக்கு அது கரெக்டாக இருந்தது. இதில் நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேங்க. அதிகமாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. குக்கிங் பண்ண ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்குங்க. ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரைஸு பாருங்கள், போட்ட ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ மசாலாவும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா மேலேயே மிக்ஸ் பண்ணி விடலாம். கீழே மசாலாவோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ரைஸ் உள்ளே இறங்குங்க. மேலே இருக்கிற எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் எண்ணெயே பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் கொடுக்க போகிறோம். சாப்பாட்டுக்கு மேலே வடித்த கஞ்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு தம் கொடுத்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நான் தம் கொடுத்து முடிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுட்டேன். அப்புறம் தாங்க சாப்பாடு ஓப்பன் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பாடு உதிரி உதிரியாக ஒட்டாமல் அவ்வளோ எம்மியாக வந்திருக்கு. மட்டனும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எந்தவித மட்டன் மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ணாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.